நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லிண்டல் கான்கிரீட் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். லிண்டல் மற்றும் சன்சைடில் கவர் பிளாக் கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லிண்டல் சன்சைடில் வர பலகையை தண்ணி விட்டு நல்லா நனைச்சி அதில் உள்ள டஸ்ட்டு போகிற மாதிரி பண்ணிக்கணும். பலகையை நனைக்கிறதால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கான்கிரீட்டில் உள்ள ஈரத்தை உறிஞ்சாமல் இருக்கும். அடுத்ததாக கான்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரேஷியோ முக்கியம். பெரும்பாலும் வீடுகளுக்கு M20 கிரேட் ரேஷியோ தான் பயன்படுத்துவோம். அப்புறம் இந்த கான்கிரீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு 27 லிட்டருக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கான்கிரீட் ஸ்ட்ரென்த் வராது. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் பால்லாம் கீழே போயிடும். ஸோ கான்கிரீட்லாம் மிக்ஸ் பண்ணி லிண்டலில் கொட்டும்போது நல்லா குத்தி பேக் பண்ணுங்கள். அணுக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா வரும். வைப்ரேட்டர் யூஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கலாம். இங்கே நமக்கு துப்பாக்கி ராடு வர்றதால சன்சைடு லாஃப்ட் திக்னஸ்ஸு 2.5 இன்ச்லேருந்து 2.25 இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக கான்கிரீட் போடணும். அப்புறம் காலம் கம்பியோட அலைன்மெண்ட் மாறாமல் இருக்க கான்கிரீட் மட்டத்தில் கண்டிப்பாக ரிங்ஸ் கட்டியிருக்கணும். இந்த ரிங்ஸே பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இறக்கி கட்டியிருக்கணும். ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் தொடப்பத்தை வச்சு பெருக்கி விடணும். ஏன்னா அடுத்து பண்ணக்கூடிய பிரிக் ஒர்க்குக்கு கிரிப்பாக இருக்கும். மறுநாள் சன்சைடு லாஃப்ட்லாம் பாதி கட்டி தண்ணி விட்டுருக்கணும். இந்த சைட்டில் நம்ம ஆன்சைட் கன்சல்டேஷன் சர்வீஸ் தந்துட்டுருக்கோம். உங்களுக்கும் இந்த ஆன்சைட் கன்சல்டேஷன் சர்வீஸ் மற்றும் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் வீடு கட்டி தரதுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் இந்த சைட்டோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.